நமது ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை காண வந்துள்ள அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரித்தாக்கி மகிழ்கிறேன். ஓம் சிவசிவம். இன்னைக்கு நம்ம வழிபடக்கூடிய அம்பாள், இன்னைக்கு நவமி அப்படின்னு சொன்னாலும் வாராகினாலும் இந்த அம்பாள் பல ரூபங்களில் வரா. மகாவாராகி இல்லையா? ஆனால் ஆஷாட நவராத்திரியில் இந்த 9வது நாள் தாந்திரிக சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறதுனா ராஜேஸ்வரி ஸ்வரூபமாக அம்பாள் மிகப்பெரிய யோகத்தை தருகிறாள் என்றும் சொல்லப்படுகிறது. அப்போ ராஜராஜேஸ்வரி அப்படின்னு சொல்லும் போதே சிகப்பு நிறம்ன்றது பல பேருக்கு ஞாபகம் வரும். அப்போ அரக்கு கலர் அந்த நிறத்தில் இருக்கக்கூடிய பட்டாடையை அம்பாளுக்கு கொடுத்தலாம். நீங்கள் ஒருவேளை என் அன்பு சகோதரியாக இருக்கீங்கன்னா அரக்கு நிற பட்டுடுத்தி, இல்லைன்னா பட்டு இல்லைன்னாலும் காட்டன் சாரீ, அரக்கு நிறத்தில் இருந்தாலும் காட்டன் சாரீ உடுத்தலாம். அன்பான என் சகோதரன், நீங்கள் சகோதரர் யாராக இருந்தாலும் நீங்களும் வேஷ்டியை அரக்கு நிறத்தில் இருக்கக்கூடிய வேஷ்டி அணியலாம். இது தாந்திரிக சாஸ்திரம் என்னென்னா அகம் பிரம்மாஸ்மின்ற தத்துவம் வரும். அம்பாளுக்கு பிடிச்ச ரூபத்தில் நீங்கள் போய் பண்ணி அந்த வழிபாடுகளை செய்யும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லையா? நமக்கு பிடிச்ச மாதிரி மனிதர்களுக்கே நம்ம பிடிக்குதோ பிடிக்கலையோ அவங்களுக்காக பிடிச்ச மாதிரியாவது இருக்கும்ல. அப்படிங்கும்போது நம்ம நிறைய விஷயங்கள் வரம் வாங்கணும், நம்ம நல்லா இருக்கணும், நம்மளை சுற்றி இருக்கவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கும் போது நம்ம நல்லா இருந்தால் தானே செய்ய முடியும் இல்லையா? ஸோ அப்படிங்கும்போது அரக்கு நிறத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் செய்யலாம். அரக்கு நிற பூக்கள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா செந்நிற பூக்கள், இந்த மாதிரி விஷயங்கள் செய்து வழிபாடுகள் செய்யலாம். அதே மாதிரி சிகப்பு நிற உணவுகள் செய்யலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் வைக்கலாம், வெண்பொங்கல் வைக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு பிடித்த விஷயங்கள்லாம் செஞ்சு அதோடு சேர்த்து போமோகிரானட் மீன்ஸ் நம்ம மாதுளம்பழம் வைத்து, அதே மாதிரி சக்கரவள்ளி கிழங்கு வைத்து இந்த மாதிரி வழிபாடுகள் செய்வது சால சிறந்ததாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் பஞ்சமுக விளக்கு ஏற்றி, நெய் தீப விளக்கு ஏற்றி இந்த மாதிரி வழிபாடுகள் செய்வது மிக சிறந்த பலனை கொடுக்கும். நான் முன்னாடி நிறைய தடவை உங்கள்கிட்டலாம் சொல்லிட்டேன். நான் உங்களுக்கு ஒரு வேளை வாராகி பக்தராக இருக்கீங்க, உங்களுக்கு இந்த காராம்பசு நெய் டிஸ்கவுண்ட்டில் வேணும், தாராளமாக 10% டிஸ்கவுண்ட்டில் வாங்கிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு பியூரஸ்ட்டு உங்களுக்கு சாண்டல்வுட் பவுடர் வேணும், அதையும் 10% டிஸ்கவுண்ட்டில் வாங்கி பயன்படுத்திக்கலாம். நீங்கள் இப்போ இல்லைங்க, எப்போயா இருந்தாலும் நீங்கள் வாராகி பக்தராக இருந்தால் நீங்கள் உரிமையாக கேட்டு வாங்கிக்கலாங்க. ஏன்னா நீங்கள் எப்படி ஒரு வாராகி பக்தனோ அதே மாதிரி தான் நாம் அடியேனும். அதனால் தாராளமாக நீங்கள் வாங்கி அதையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அதையும் நீங்கள் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்றைக்கி இருக்குது அப்படின்னா, இன்றைக்கி நம்ம கடைசி நாள் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் இந்த வழிபாடுகளை இத்துடன் முடித்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இந்த பிரார்த்தனை வச்சுருப்பீங்க இல்லையா? அப்போ அடியேனோட ஃபாலோ பண்ணவங்க ஃபஸ்ட்லேருந்தே நான் சொல்லணுன்னா, நான் உங்களோட ஃபஸ்ட் நாளே வீடியோவில் சொன்னேன், இது வேணும் அது வேணும் அது வேணும் இது வேணும்னு கேட்காதீங்க. அம்மா தாயே மகாவாராகி நீதாம்மா என்னை காப்பாற்றணும், நீதாம்மா ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லிட்டீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய மந்திரம், ஒரு மிகப்பெரிய வேண்டுதல். அப்படின்னா நீங்கள் போய் நம்பிட்டீங்க, அவங்க காலில் போய் விழுந்துட்டீங்க அப்படின்னா கட்டாயம் வந்துடுது அம்பாளுக்கு. அம்பாளே உங்களை காப்பாற்றுவா, அம்பாளே ஜெயிக்க வைப்பா. அப்படிங்கும்போது அம்பாளுக்கு மீறி சக்தி ஸ்வரூபம் உண்டாங்க. நீங்கள் புரிஞ்சுக்கணும், சக்தின்னா அம்பாள் தான், புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அப்பேற்பட்ட லலிதாவுக்கே போர் தளபதியாக இருக்கக்கூடிய மகாவாராகி அம்மனே உங்கள் கூட அப்படி உங்களை காப்பாற்றக்கூடிய இடத்துல இருந்து உங்களை வெற்றி பெறாமலாக விட்டுருவா. அந்த நம்பிக்கையுடன் தினசரி வழிபாட்டில் வாராகியின் வழிபாட்டை செய்யுங்கள். கலசம் கட்டி வச்சுருக்கீங்களா? கலசம் கட்டி வச்ச உடனே தடப்படன்னு இன்றைக்கே எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையும் எடுத்துடக்கூடாது. மறுநாள் வரைக்கும் வச்சு அதுக்கு பார்த்திங்கன்னா நெய்வேத்தியம் பண்ணி கலசத்துக்கு அதுக்கு ஒரு நெய்வேத்தியம் போட்டு தட் இஸ் லைக் பச்சை கற்பூரம் போட்டு லைட்டாக சக்கரை பொங்கல் பண்ணி இந்த மாதிரி நெய்வேத்தியம்லாம் பண்ணி சுவாமிக்கு பண்ணி அதுக்கப்புறம் வெடை சாத்தினா அம்மா நீ என்றைக்குமே எங்கள் கூட இருக்கணும், நீங்கள் தான்மா காப்பாற்றணும், நீங்கள் தான் ஜெயிக்க வைக்கணும், வீட்டில் வச்சு வழிபாடுகள் பண்ணி சந்தோஷமான நிலையில் வச்சு பண்ணுங்கள். அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் பண்ணும்போது கண்டிப்பாக உறுதியாக உங்களுடைய வாழ்க்கை மாறும். இந்த ஆஷாட நவராத்திரி திருவிழாங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஜூலை மாதம் 15ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 23ஆம் தேதி வரை நம்மளுடைய ஸ்ரீ மகாவராகி பீடம் கோவில்பட்டி. கோவில்பட்டிங்கிறது எந்த கோவில்பட்டினா சாத்தூர் கோவில்பட்டி, தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் இருக்கக்கூடிய அமைந்துள்ள ஸ்ரீ மகாவராகி பீடத்தில் வச்சு நம்ம மகாவராகியை நம்ம வழிபட போகிறோம். ஒருவேளை நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, நீங்கள் பார்க்கணும் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தாராளமாக அந்த 9 நாளும் நீங்கள் அங்கே தங்கி நீங்கள் தாராளமாக பண்ணலாம். பட் நம்ம ஃபெசிலிட்டிலாம் உங்களுக்கு தங்கிறதுக்கான ஃபெசிலிட்டி நம்ம அங்கே அரேஞ்ச் பண்ணலைங்க. பட் ஒருவேளை நீங்கள் தான் உங்களோட சொந்த இதில் நீங்கள் பண்ணிக்கணும்.
அப்படி நீங்கள் தங்கி பண்ணணும்னாலும் தாராளமாக, அது கோயில்பட்டிங்கிறது ஒரு பெரிய நகரம் தான். அங்கே தங்கி சாயங்கால நேரத்தில் பூஜைகளை தாராளமாக 9 நாளும் விரதம் இருந்து தாராளமாக வந்து பண்ணிக்கலாம். இல்லை நான் வெளிநாட்டில் இருக்கேங்க அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தால் நம்மளோட ஓன் யூடியூப் சேனலான, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க சேனலான ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜியில் டெய்லியே லைவ் வந்து ஒவ்வொரு நாளும் பூஜைகள் அதில் ஒளிபரப்பப்படும். அப்போ அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி டெய்லி நாங்கள் அதில் ஹோமங்கள் பண்ண போகிறோம், அதே மாதிரி டெய்லி விளக்கு பூஜைகள் பண்ண போகிறோம், டெய்லி அன்னதானங்கள் பண்ண போகிறோம், டெய்லி விமர்சையான நிறைய விஷயங்கள் பண்ண போகிறோம். ஒருவேளை நீங்களும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும், நான் உடலாலும் உள்ளத்தாலும் பொருளுதவியும் செய்ய ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி நீங்களாக விரும்பினா, இது கட்டாயம் கிடையாது. நீங்கள் வந்து அதில் கான்ட்ரிபியூட் பண்ணணும், நீங்களும் ஒரு பங்கு எடுத்துக்கணும்னு நீங்கள் ஒரு வேளை விரும்புனீங்க, என் கூட சேர்ந்து செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு கொண்டிங்கன்னா உங்களால் முடிஞ்ச விஷயங்கள்லையும் நீங்கள் பங்கேற்றுக்கலாம் நண்பர்களே. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து நெய் தீப விளக்கு ஏற்றிக்கிறது, அதே மாதிரி வந்து பஞ்சமுக விளக்கு ஏற்றி பண்ணுறது, ஒருவேளை உங்களுக்கு காராம்பசு நெய் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வேணும்னா வாராகி பக்தர்களுக்கு நாங்கள் விற்கக்கூடிய விலையிலேருந்து 10% தள்ளுபடியில் நம்ம தரோம். தேவைப்படுறவங்க அதையும் பயன்படுத்திக்கோங்க நண்பர்களே. இந்த வழிபாடுகளை தொடர்ந்து விடாமல் செய்யுங்க, அதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது. அம்பாளுக்கு முன்னாடி ஓம் குண்டலி புரவாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டிதஸ்ய மனோன்மணி வாராகி நமோஸ்துதே அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபிணி அஷ்டதாரித்ரிய நாசினி இஷ்டகாம பிரதாயினி வாராகி நமோஸ்துதே அப்படின்னு வணங்குங்க. யாரை? ஸ்ரீ மகாவாராகி அம்மனை வணங்குங்க. இதையே மூல மந்திரமாக வச்சுக்கோங்க. 9 நாளும் இன்னைக்கு சாயங்காலத்தில் அந்த பூஜை பண்ணும்போது இந்த மூல மந்திரத்தை வச்சு ஜெபம் பண்ணுங்கள். 9 நாளும் வந்து இதுதான் உங்களோட நம்மளோட ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி நேயர்களோட, என்னுடைய குடும்பத்தாரோட, நம்ம குடும்பத்தாரோட வந்து மந்திரமாக வச்சுக்கோங்க. நீங்கள் வாழ்வாங்கு வாழ்வீர்கள், நமது மகாவாராகி அம்மன் உங்களை வாழ வைப்பால், ஜெயிக்க வைப்பாள். என் அன்பு சகோதரிகளுக்காக இது நான் ஒரு பணிவான ஒரு வேண்டுகோள். நீங்கள் இதை ஒரு பாசமான ஒரு அண்ணனாவோ இல்லை ஒரு தம்பியாவோ உங்கள் குருவாவோ நிறைய பேர் என்னை ஃபாலோ பண்ணுறீங்க, அதனால் அன்போடு சொல்கிறேன். ஒருவேளை இந்த காலங்களில் இயற்கை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு 5 நாள் கணக்கு இந்த மாதிரிலாம் விஷயம் வந்துடுதுன்னா ரொம்ப மனசு வெதும்பாதீங்க. இதுக்காக ஆல்டர்னேட்டாக டேப்லெட் போட்டு அதை நிறுத்துறது செய்கிறது இதெல்லாம் ரொம்ப யோசிக்காதீங்க, சரியா? இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் ஒருவேளை வந்துடுது, 2 நாள் பூஜை பண்ணுறீங்க, இல்லை 3 நாள் பூஜை பண்ணுறீங்க, இல்லை 4 நாள் பூஜை பண்ணுறீங்க, டக்குன்னு சைக்கிள் வந்துருச்சு, மந்த்லி சைக்கிள், அந்த மாத கணக்குகள் வந்துருச்சுன்னா இதுக்கெல்லாம் வருத்தப்படக்கூடாது. பட் அந்த அந்த மிச்சம் இருக்கக்கூடிய நாள் அதோடையே போயிட்டு பூஜையும் பண்ணிடக்கூடாது, சரிங்களா? வாராகி அம்பாள் ரொம்ப வேகமான தெய்வம் அல்லவா? ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணாமல், இதெல்லாம் உங்களுக்கு இயற்கை விஷயங்கள் முடிந்த பின்னாடி இது ஒன்று நமக்கு எதாவது தப்பாக போயிடுச்சு, நமக்கு மன வருத்தம் வந்துருச்சு, போன வருஷம் அத்தனை பேர் வருத்தப்பட்டு சொன்னீங்க, இதெல்லாம் வந்து நீங்கள் அது இயற்கையாக நடக்கிற விஷயம், இதுக்காக நீங்கள் போய் சுவாமி உங்களுக்கு ஒத்துழைக்கல அப்படின்லாம் நினைக்காதீங்க தயவு செஞ்சு. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் 5 நாள் முடிஞ்சதுக்கப்புறமா திருப்பியும் நீங்கள் மனசார அம்பாளை, மனசார வாராகி அம்மனை கும்பிடுங்க, நல்லதே உங்களுக்கு நடக்கும். ஒருவேளை 3ஆவது நாள் வரைக்கும் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு தடைப்பட்டு போச்சுன்னா கவலைப்படாதீங்க. அதுக்கப்புறம் அந்த 5 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி 4ஆவது நாள், 5ஆவது நாள், 6ஆவது நாள் உங்களுக்கு மனசார சுவாமியை கும்பிடுங்க, அம்பாள் உங்களுக்கு பரிபூர்ண அருள் கொடுப்பாள். 9 நாள் வழிபாடுகளை யாரெல்லாம் வந்து செய்கிறீங்களோ, ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடு நான் சொன்ன முறைப்படி செஞ்சவங்களுக்காக ஒரு அழகான ஆன்மீக பரிசு நம்மளோட ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி மூலமாக தரப்படும். ஆனால் கண்டிஷன் என்ன அப்படின்னா, நான் என்ன முறையில் சொன்னனோ அந்த நேரத்தில் நீங்கள் உடை அணிந்திருக்கணும், பக்தியோடு அதை செஞ்சுருக்கணும், அந்த மூல மந்திரத்தை சொல்லியிருக்கணும். இந்த வீடியோ எடுத்து 8110933000 அப்படிங்கிற அந்த நம்பருக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஆன்மீக பரிசு. எப்படி நான் போன வருஷம் உங்களை ஒரு பெரிய கிஃப்ட் கொடுத்து நீங்கள்லாம் எவ்வளோ சந்தோஷப்பட்டீங்களோ, அதை நான் அந்த கிஃப்ட்டுக்காக நீங்கள் பண்ணீங்கன்னு இருக்கக்கூடாதுன்றதுக்காக இப்போ நான் கம்மியாக சொல்கிறேன். பட் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு ஆன்மீக பரிசு உங்களுக்காக தரப்படும், ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி மூலமாக தரப்படும். அதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்துமே கிடையாது. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன, இந்த காம்படிஷனில் நீங்கள் கலந்துக்கணும், இந்த போட்டியில் கலந்துக்கணும், ஆன்மீக போட்டியில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் செய்ய வேண்டியது இந்த வீடியோ எல்லாத்தையும் பார்க்கணும். அந்த வீடியோவை பார்த்து அதில் நம்ம சொன்ன முறைப்படி அந்த வழிபாடுகளை செய்து நம்மளுடைய வாட்ஸ்அப் எண்ணான 8110933000க்கு தினசரி அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் ஸ்டாஃப் அதை கோஆர்டினேட் பண்ணிக்குவாங்க, உங்கள் பேரை கோஆர்டினேட் பண்ணிக்குவாங்க. இதை 9 நாளும் விடாமல் செய்யக்கூடிய, நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, நம்ம சொன்ன மெத்தடில் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் வெற்றி பெற போகிறீங்க. அதே மாதிரி நம்ம மதித்து சொன்னதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்றதுக்காக உங்களுக்கு ஒரு மதிப்பளிக்கணும் என்ற எண்ணத்தில்
உங்களுக்காக இந்த ஆன்மீக பரிசு ரொம்ப வேல்யூபிளான பரிசு உங்களுக்கு வழங்கப்படும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் பணிவாக சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். இதே மாதிரி பல நிகழ்ச்சிகள் வந்து நம்ம ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் மூலமாக சொல்லிகிட்டு இருக்கோம். தேவைப்படுறவங்க வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய சேனல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது நம்ம சேனல் அப்டேட்ஸ் ரெகுலராக உங்களுக்கு வந்து சேரும் நண்பர்களே. நன்றி, வணக்கம். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன்.